சொல்லுங்க ப்ரோ, எங்க டேட்டு போடணும்? எக்ஸ் மேல வலிக்காம கவரை போடணும். என்ன ப்ரோ இது ரஃப் நோட் லாஸ்ட் பேஜ் மாதிரி இருக்கு? அதெல்லாம் எக்ஸஸோட கவர் டேட்டோ. இது மேரி ரியாக்கு முன்னாடி, இது ஃபாத்திமா ரியாக்கு அப்புறம், இது இரு நான் சொல்றேன். இது மோனி. என்ன ப்ரோ ஈஸியா டீகோட் பண்ணிட்டீங்க? ஆமா, இது அப்படியே டாக்ஸிக் பட ட்ரைலர். நான் அப்படியே பொண்ணுங்களை டீகோட் பண்ணிட்டேன் பாரு. டாக்ஸிக்கா? இதை தான் என் எக்ஸ் மணிமேகலையும் சொன்னான். என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. விடிஞ்சா கல்யாணம், சாஞ்சா ஃபர்ஸ்ட் நைட்டு, இதெல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சு நான் செத்தேன். பேசாம உங்க பாஸ்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிடலாமே. என் பாஸ்ட்டை பத்தி அவகிட்ட சொல்லணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதை திருத்திக்க கடைசி சான்ஸ் தான் இந்த அரேஞ்ச் மேரேஜ். அதுக்கு எதுக்கு சிஎம் லியோதாஸ் மாதிரி பண்ணின்னு இருக்கிற? பார்த்திபனை கூட லியோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் போட போற டேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. உங்களுக்கு ஏன் எல்லாமே பிரேக்கப்ல முடியுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. ஏன்? ஏன்னா நீங்க அவங்க பேரை மட்டும் தான் போடுறீங்க. இல்ல புரியல. நாளைக்கு நைட் தான் ப்ரோ புரியும். லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்தான் அப்படின்னு இந்த ஊரையும் சுத்தி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் நம்பணும். லியோ செத்துட்டாங்கிறத நான் நம்புறேன். ஹலோ ப்ரோ, கொஞ்சம் எமர்ஜென்சியா கவர் அப் டேட்டு போடணும். இப்பதான் மேம் என்ன ஒருத்தன் கவர் அப் டேட்டை போட விட்டு கதற விட்டான். ஐயோ, நாளைக்கு எனக்கு மேரேஜ் ப்ரோ. நான் ஷாப்க்கு வெளியே தான் நிக்கிறேன். கொஞ்சம் எமர்ஜென்சி. மேம் சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீமோ கவர் அப் டேட்டு போடுங்கண்ணா.